ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்மார்ட் லேர்னிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் 6th சாப்டர் பார்ட் 2 அனாட்டமி ஆஃப் டைகாட்டிலடன்ஸ் அண்ட் மோனோகாட்டிலடன்ஸ் பிளான்ட். ஃபஸ்ட்டு டைகாட்டிலடன்ஸ் ரூட் பார்ப்போம். தி outermost layer is epiblema. Many of the cells of epiblema protrude in the form of unicellular root hair. outermost layer பேர் வந்து epiblema. ப்ரோட்ரூட்னா வெளியில் நீட்டி கொண்டு இருக்கிற மாதிரி உள்ள அமைப்பு. ஸோ மெனி ஆஃப் த செல்ஸ் வந்து வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி கொண்ட அமைப்பே இருக்கும். தி கார்டெக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் லேயர் ஆஃப் தின் வால்டு பேரன்கைமா செல்ஸ் வித் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். கார்டெக்ஸில் வந்து தின் லேயர் ஆஃப் பேரன்கைமா செல்ஸ் இருக்கும், இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், 2 செல்லு கூட ஸ்பேசஸ் இருக்கும். தி இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் தி கார்டெக்ஸ் இஸ் கால்ட் எண்டோடெர்மிஸ். இன்னர்மோஸ்ட் செல்ஸ் வந்து எண்டோடெர்மிஸ். இட் கம்ப்ரைஸ் a single layer of a barrel shaped cells without any intracellular space. இது வந்து பேரல் ஷேப்பில் இருக்கும், இன்ட்ராசெல்லுலார் ஸ்பேஸு இருக்காது. தி டாங்கென்ஷியல் as well as a radial wall of the endodermal cell have a deposition of water impermeable. வாட்டர் உள்ளே போகாத அளவுக்கு ஒரு கோட்டிங்கோடு இருக்கும். தி வேக்சி மெட்டீரியல் சுபரின் in the form of Casparian strip. அந்த வேக்சி மெட்டீரியல் பேர் வந்து சுபாரின், இந்த ஃபார்ம் ஆஃப் காஸ்பாரியன் ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டு எண்டோடெர்மிசிஸ் லைஸ் எ ஃபியூ லேயர் ஆஃப் அ திக் வால்டு பேரன்கைமட்டோ செல்ஸ் ரெஃபர் டு அஸ் எ பெரிசைக்கிள். எண்டோடெர்மிஸ்க்கு கீழே ஃபியூ லேயர்ஸ் திக் வால்டு பேரன்கைமட்டோ செல்ஸ் இருக்கும், அது பேர் வந்து பெரிசைக்கிள். இனிஷியேஷன் ஆஃப் லேட்டரல் ரூட் அண்ட் வாஸ்குலார் காம்பியம் டியூரிங் தி செகண்டரி க்ரோத் டேக் பிளேஸ் இன் தி செல். இங்கே வந்து செகண்டரி க்ரோத்து நடக்கும். தி பேரன்கைமட்டோ செல்ஸ் விச் ஸ்லைஸ் பிட்வீன் தி xylem அண்ட் phloem ஆர் கால்ட் கன்ஜக்டிவ் டிஷ்யூ. ஜைலத்துக்கும் phloயத்துக்கும் நடுவில் பேரன்கைமட்டோ செல்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் வந்து கன்ஜக்டிவ் டிஷ்யூ. லேட்டர் கேம்பியம் ரிங் டெவலப்ஸ் பிட்வீன் தி xylem அண்ட் phloem. அதுக்கப்புறமா xylem phloயத்துக்கு நடுவில் கேம்பியம் ரிங் டெவலப் ஆகும். ஆல் டிஷ்யூஸ் ஆன் தி இன்னர் சைட் ஆஃப் தி எண்டோடெர்மிஸ் சச் எஸ் எ பெரிசைக்கிள், vascular bundle and pith consist தி ஸ்டீல். எண்டோடெர்மிஸ்க்கு அடியில் உள்ள எண்டோடெர்மிஸ்க்கு இன்சைடு உள்ள பெரிசைக்கிள், வாஸ்குலார் பண்டல், பித்து எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டீல் அப்படின்னா ஸ்டோன் மாதிரியான ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ணும். ஓகே, இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே டைகாட்டிலடன்ஸ் ரூட்டு, தென் மோனோகாட்டிலடன்ஸ் ரூட்டு. இது வந்து ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸு, இதை ரெண்டாவது பார்ப்போம். இதை பார்த்துட்டு வந்துட்டு ரெண்டாவது பார்ப்போம். மோனோகாட்டிலடன்ஸ் ரூட். தி anatomy of the monocotyledonous root is similar to the dicotyledonous root in many respect. நிறைய விஷயத்தில் டைகாட்டிலடன்ஸ் மாதிரியே இருக்கும். இட் ஹாஸ் எபிடெர்மிஸ், கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள், வாஸ்குலார் பண்டல் அண்ட் பித். இதில் உள்ளது எல்லாமே டைகாட்டிலடன்ஸில் இருக்கும். இதில் டிஃப்ரென்ஸ் மட்டும் என்னென்னா, டைகாட்டிலடன்ஸ் ரூட்டு மோனோகாட்டிலடன்ஸ் ரூட்டு ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸை இதில் பார்ப்போம். டைகாட்டிலடன்ஸ் ரூட்டில் 2 or 4 xylem அண்ட் phloem பேச்சஸ் இருக்கும். இங்கே மோனோகாட்டிலடன்ஸில் மோர் தென் 6 பேச்சஸ் இருக்கும். இங்கே 2 to 4, இங்கே மோர் தென் 6 பேச்சஸ், பாலி ஆர்ச்னு சொல்லி பேர். அண்டு பித் இஸ் ஸ்மால் அண்ட் இன்கான்ஸ்பியஸ். பித்து வந்து சின்னதாக இருக்கும், வளராமல் இருக்கும். இங்கே பித்து வந்து லார்ஜாக இருக்கும் அண்டு வெல் டெவலப்டாக இருக்கும். அண்டர்கோ எனி செகண்டரி க்ரோத்து, டு நாட் அண்டர்கோ எனி செகண்டரி க்ரோத். டைகாட்டிலடன்ஸு செகண்டரி க்ரோத்து இருக்கும், இங்கே மோனோகாட்டிலடன்ஸில் செகண்டரி க்ரோத்து நான் இருக்காது. ஓகே, தென் டைகாட்டிலடன்ஸ் ஸ்டெம். இங்கே கொடுத்துருக்க பிக்சர் வந்து ட்ரான்ஸ்வர் செக்ஷன் ஆஃப் த ஸ்டெம். எபிடெர்மிஸ் இஸ் த outermost protective layer covered with a thin layer of cuticles. It may bear trichomes and a few stomata. எபிடெர்மிஸ் தான் outermost protective layer, thin layer of cuticulaல் கவர் பண்ணியிருக்கும். ட்ரைகோம்ஸ் ஆர் ஸ்டோமேட்டா மேபி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தி செல்ஸ் அரேஞ்ச் இன் மல்டிபிள் லேயர்ஸ் பிட்வீன் எபிடெர்மிஸ் அண்ட் பெரிசைக்கிள் கன்சிஸ்ட் தி கார்டெக்ஸ். எபிடெர்மிஸுக்கும் பெரிசைக்கிளுக்கும் இடையில் நிறையா செல்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும், மல்டிபிள் லேயராக அரேஞ்ச் ஆகிருக்கும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 சப்ஜோன். இது வந்து 3 ஜோனாக பிரிப்பாங்க. தி அவுட்டர் ஹைப்போடெர்மிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எ ஃபியூ லேயர் ஆஃப் கோலன்கைமட்டோ செல்ஸ் ஜஸ்ட் பிலோ த எபிடெர்மிஸ் which provide mechanical strength to the young stem.
அவுட்டர் ஹைப்போடெர்மிஸ்னா எபிடெர்மிஸ்க்கு ஜஸ்ட் பிலோ கீழே உள்ள லேயருக்கு பேர் தான் ஹைப்போடெர்மிஸ். கோலன் கைமோட்டோ செல்லால் ஆயிருக்கும். இதுதான் வந்து யங் ஸ்டெம்முக்கு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறது. தென் கார்டிகல் லேயர்ஸ் பிலோ தி ஹைப்போடெர்மிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ ரவுண்டட் தின் வால்டு பேரன்கைமோட்டோ செல்ஸ் வித் கான்ஸ்பீசியஸ் இன்ட்ராசெல்லுலார் ஸ்பேஸ். ஹைப்போடெர்மிஸ்க்கு அடுத்து உள்ள லேயர் வந்து பேரன்கைமோட்டோ செல்ஸ். இது வந்து இன்ட்ராசெல்லுலார் ஸ்பேஸ் இருக்கும், வெளியில் தெரியும்படியான ஸ்பேசஸ் இருக்கும். தி இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ் இஸ் கால்டு த எண்டோடெர்மிஸ். லாஸ்ட்டு உள்ள லேயர் வந்து எண்டோடெர்மிஸ். ரிச் இன் ஸ்டார்ச் கிரைன் அண்ட் தி லேயர் இஸ் ஆல்சோ ரெஃபர் டு அஸ் த ஸ்டார்ச் ஷீத். அதில் வந்து ஸ்டார்ச் கிரைன்ஸ் அதிகமாக இருக்கும், அதனால் அது பேர் வந்து ஸ்டார்ச் ஷீத். தென் பெரிசைக்கிள் is present on the inner side of the endodermis and above the phloem in the form of semilunar patches of sclerenchyma. பெரிசைக்கிள் வந்து எண்டோடெர்மிஸுக்கு கீழே ஃப்ளோயத்துக்கு மேலே இருக்கும். இந்த ஃபார்ம் ஆஃப் செமிலூனார் பேச்சஸ் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமாவால் இருக்கும். In between the vascular bundle there are a few layers of radially placed parenchymatous cells which constitute a medullary ray. வாஸ்குலர் பண்டலுக்கு நடுவில் ரேடியலி பிளேஸ்டு பேரன்கைமோட்டோஸ் செல்ஸ் இருக்கும். அது வந்து மெடுலரி ரேஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். A large number of vascular bundles are arranged in a ring. நிறைய வாஸ்குலர் பண்டில் வந்து ரிங்கு மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். The ring arrangement of vascular bundle is characteristic of a dicotyledon stem. அந்த ரிங் அரேஞ்ச்மெண்ட் தான் dicotyledon ஸ்டெம்மோட characteristic features. Each vascular bundle is conjoint, open and with a endarched protoxylem. A large number of rounded parenchymatous cells with a large intracellular space which occupy the central portion of the stem constitute the pith. Large number of rounded parenchymatous cells இருக்கும் and intracellular spaces இருக்கும், அதில் தான் பித்தும் இருக்கும். ஓகே. Then a monocotyledon stem. The monocotyledon stem has a sclerenchymatous hypodermis. Dicotyledonsக்கு வந்து collenchymatous cells, இங்கே monocotyledonsக்கு வந்து sclerenchymatous cells தான் hypodermis-ஆக இருக்கும். A large number of scattered vascular bundle each surrounded by a sclerenchymatous bundle sheath. Large number of scattered vascular bundle இருக்கும், large number of vascular bundle இந்த மாதிரி இருக்கும். அது வந்து surrounded by sclerenchymatous cells-ஆல் சரௌண்ட் ஆகிருக்கும். And a large conspicuous parenchymatous ground tissue. இதுதான் ground tissue. parenchymatous cells large சைஸாக இருக்கும், வெளியில் தெரியும்படியான இருக்கும். vascular bundles are conjoint and closed. vascular bundle வந்து க்ளோஸ்டாக இருக்கும், ஜாயிண்டாக இருக்கும். peripheral vascular bundles are generally smaller than the centrally located one. peripheral vascular bundle வந்து centrally located விட சின்னதாக இருக்கும். The phloem parenchyma is absent. Phloem parenchyma இதில் இருக்காது. And water conducting cavities are present within the vascular bundle. Water conducting cavity வந்து vascular bundle இருக்கும். Okay. Then a dorsiventral dicotyledon leaf. The vertical section of dorsiventral leaf through the lamina shows the three main parts: epidermis, mesophile and vascular system. Vertical section of dicotyledon leafல மூணு மெயின் பார்ட் இருக்கும்: எபிடெர்மிஸ், மீசோஃபைல் அண்ட் வாஸ்குலர் சிஸ்டம். ஃபஸ்ட்டு வந்து எபிடெர்மிஸ் விச் கவர்ஸ் தி போத் அப்பர் சர்ஃபேஸ் அண்ட் லோயர் சர்ஃபேஸ். அப்பர் சர்ஃபேஸுக்கு பேர் வந்து அடாக்சில் எபிடெர்மிஸு, லோயர் சர்ஃபேஸுக்கு பேர் வந்து அபாக்சில் எபிடெர்மிஸ். ஏடி அப்பருக்கு வந்து ஏடி அடாக்சில், லோயர் சர்ஃபேஸுக்கு வந்து அபாக்சில் ஏபி அபாக்சில். ஓகே. லீஃப் கேசிய கான்ஸ்பிகியூசியஸ் கியூட்டிக்கிள். லீஃபில் வந்து கியூட்டிகல்ஸ் இருக்கும், வெளியில் தெரியும்படியான கியூட்டிகல்ஸ் இருக்கும். தி அபாக்சில் எபிடெர்மிஸ் பியர் more stomata. தி அடாக்சில் எபிடெர்மிஸ் பியர் less stomata or maybe லேக். அபாக்சியில் வந்து அதிகமான ஸ்டொமேட்டா இருக்கும், அடாக்சில் வந்து ஸ்டொமேட்டா கம்மியாக இருக்கும் அல்லது இல்லாமல் கூட இருக்கும். தென் மீசோஃபைல். தி tissue between the upper and lower epidermis is called mesophile. Mesophiles possess chloroplasts and carry out photosynthesis. It made up of parenchyma. It has a two type of cells. அப்பர் எபிடெர்மிஸ்க்கும் லோயர் எபிடெர்மிஸ்க்கும் இடைப்பட்ட செல்ஸ் தான் வந்து மீசோஃபைல். மீசோஃபில்ல குளோரோபிளாஸ்ட் இருக்கும், அதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது. ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும் இதில் மீசோஃபில்ல: பாலிசேட் பேரன்கைமா செல்ஸு, ஸ்பாஞ்சிஸ் பேரன்கைமா செல்ஸ். ஃபர்ஸ்ட் பாலிசேட் பேரன்கைமா செல்ஸ். தி
adaxially placed and the made up of elongated cells arranged vertically and parallel to the each other. இது அடாக்சிலில் பிளேஸ் ஆகிருக்கும். அடாக்சில்னா அப்பர் சர்ஃபேஸில் பிளேஸ் ஆகிருக்கும். மேட் அப் ஆஃப் எலாங்கேட்டட் செல்ஸ் அரேஞ்ச்டு வெர்டிக்கலி பேரல் டு ஈச் அதர், ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஸ்பாஞ்சி பேரன்கைமா, they are oval or round, loosely arranged, situated below the palisade cells and extend to the lower epidermis. ஓவல் அல்லது ரவுண்ட் ஷேப்பாக இருக்கும், லூஸ்லி அரேஞ்சாக இருக்கும். பாலிசேட் செல்லுக்கு கீழே இருக்கும், அங்கே ஸ்டார்ட் பண்ணி லோயர் எபிடெர்மிஸ் வரைக்கும் அந்த ஸ்பாஞ்சி பேரன்கைமா இருக்கும். There are numerous large spaces and air cavities between these cells. அந்த ரெண்டு செல்லுக்கு நடுவில் லார்ஜ் ஸ்பேசஸ் இருக்கும், ஏர் கேவிட்டிஸ் இருக்கும். Then vascular system include vascular bundle which can be seen in the vein and the midrib. மெயினாக வந்து வாஸ்குலர் பண்டில் அது வந்து வெயின்லேயும் மிட்ரிப்லேயும் இருக்கும். தி சைஸ் ஆஃப் தி வாஸ்குலர் பண்டில் ஆர் டிபெண்ட் ஆன் தி சைஸ் ஆஃப் த வெயின்ஸ். வெயின்ஸை பொறுத்து தான் அந்த வாஸ்குலர் பண்டலோட சைஸ் இருக்கும். தி வெயின்ஸ் வேரி இன் திக்னஸ் இன் தி ரெட்டிகுலேட் வீனேஷன். ரெட்டிகுலேட் வீனேஷனில் வெயினோட திக்னஸ் வந்து வேறு வேறையாக இருக்கும். தி வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் சரௌண்டட் பை எ லேயர் ஆஃப் திக் வால்ட் பண்டில் ஷீத் செல். வாஸ்குலர் பண்டில் வந்து ஷீத் செல்லால் சரௌண்ட் ஆகிருக்கும். ஓகே. Then isobilateral monocotyledonous leaf. The anatomy of isobilateral leaf is similar to that of dorsiventral leaf in many ways. நிறைய விஷயத்தில் டைகாட்டிலடன்ஸ் லீஃப் மாதிரியே தான் இருக்கும். It shows the following characteristic difference. இங்கே டிஃப்ரென்ஸை மட்டும் பார்ப்போம். In the isobilateral leaf, the stomata are present on the both surface of the epidermis. isobilateral லீஃபில் வந்து இந்த மோனோகாட்டிலடன்ஸ் லீஃபில் வந்து ஸ்டொமேட்டா ரெண்டு சைடுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த டைகாட்டிலடன்ஸில் ஒன்லி அபாக்சில் சைடு மட்டும்தான் இருக்கும், கீழ்ப்பக்கம் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து ரெண்டு பக்கமே இருக்கும். அண்ட் தி மியூசோஃபில் இஸ் நாட் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு தி பாலிசேட் அண்ட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா. அதில் இருக்கிற மாதிரி பாலிசேட் பேரன்கைமா, ஸ்பாஞ்சி பேரன்கைமா அதெல்லாம் இதில் இருக்காது. இன் கிராஸஸ் certain adaxial epidermis cells along the veins modify themselves into a large empty colorless cells. These are called bulliform cells. இன் கிராஸில் அப்பர் சர்ஃபேஸில் உள்ள செல்ஸ் வந்து அதுவாகவே சேஞ்ச் ஆகிடும், எம்டியாக கலர்லெஸ் செல்லாக இருக்கும். அது பேர் வந்து புல்லிஃபார்ம் செல். when the bulliform cells in the leaves have absorbed water and are turgid, the leaf surface is exposed. அந்த bulliform cells வந்து வாட்டரை வந்து அப்சார்ப் பண்ணி அது பல்ஜ் ஆகிடும், பெருசாகிடும், வீங்கி போன மாதிரி ஆகிடும். கொசு கடிச்சா வீங்கி இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி வீங்கி இருக்கும். When they are flaccid due to the water stress, they make the leaf curl inward to minimize water loss. Flaccidனா தொங்கி போகிறது, வாட்டர் ஸ்ட்ரெஸ்னால் அந்த லீஃப் வந்து தொங்கி போயிடும். அந்த லீஃப் வந்து உள்பக்கமாக சுருண்டு இருந்துக்கும், டு மினிமைஸ் வாட்டர் லாஸ். ஓகே. தி parallel venation in monocot leaves reflected in the near similar size of vascular bundle except in the main veins as seen in vertical section of the leaves. ஓகே. இதோட 6th சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ.